மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் செப்டம்பர் 11 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. பூஜா ரோஹித்தை மலையிலேருந்து தள்ளிவிட்ட வீடியோவை பார்த்த ஜட்ஜு 15 நாள் பூஜா ஜெயிலில் ரிமாண்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. இல்லைங்க, இதெல்லாம் வெறும் மாஃபிங், பூஜா கண்டிப்பாக கொலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவோட தரப்பு வக்கீல் சொல்ல, ஏங்க இவ்வளோ பெரிய ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறமும் இதை மாஃபிங் அது இதுன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக இந்த கொலையை பூஜா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட சைடு வக்கீல் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட ஜட்ஜு ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்கும்போது இந்த வீடியோ உண்மைதான் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது, அதனால் 15 நாள் பூஜாவை காவலில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் பூஜா வெளியே வந்து முதல்ல இந்த வக்கீலை மாற்றுங்க, நான் தான் கொலை பண்ணலன்னு சொல்கிறேன்ல, ஆனால் இவர் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காரு, வேற வக்கீலை பாருங்க புஷ்பாக்கா அப்படின்னு சொல்ல, நீங்கள் யாரை வேணாலும் மாற்றுங்கம்மா, யாரை மாற்றினீங்கனாலும் வீடியோலாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்கள் என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வக்கீல் திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பூஜா நல்லா மாட்டினியா, எப்படி சக்தி கோர்ட்டுக்கு வர முடியாது அப்படின்னாலாம் என்கிட்ட சவால் விட்டலை, ஆனால் எங்கள் அம்மா மட்டும் இங்கே இருந்திருந்தாங்க உன்னை அப்படியே கொலை பண்ணியிருப்பாங்க, அவங்க ஏதோ சக்தி மேலே இருக்கிற கோவத்தால் அவங்க கோர்ட்டுக்கு வரல, அது உனக்கு நல்லதாக போச்சு, போ ஜெயிலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல பூஜாவை போலீஸ் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வெற்றி சக்தி 2 பேரும் அவசரமாக அவங்க மீனாட்சி அம்மா வீட்டுக்கு ஓடி வராங்க. பார்த்தா அங்கே ரோஹித் வந்து அடிபட்டு கிடக்குறாரு. சக்தி போய் உள்ள ரோஹித் ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் எந்திரிச்சு வந்து சேர் கேட்டு அதில் வந்து உட்கார்றாரு. மீனாட்சி அம்மா சுடு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. யமுனா, துர்கா எல்லாருமே ரோஹித்க்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரோஹித் ப்ரோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அந்த பூஜா தான் என்ன இறக்கமே இல்லாமல் இப்படி தள்ளி விட்டுட்டா, நான் வேண்டான்னு கெஞ்ச என் கையெல்லாம் போட்டு மிதிச்சு என்னை தள்ளி விட்டுட்டா, அவள் கீழே பள்ளம் இருக்குன்னு நினச்சதான் தள்ளி விட்டா, ஆனால் நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், இவ்வளோ பேர் என்கிட்ட கள்ளங்கப்படம் இல்லாத அன்பு காட்டுறீங்க, ஆனால் அவன் என்னடானா இப்படியெல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு ரோஹித் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, தம்பி இன்னொரு தடவை இதெல்லாம் சொல்லாதீங்க, கேட்டாலே எனக்கு பயமாக இருக்குங்கிறாங்க மீனாட்சியம்மா. சரிம்மா, இனிமேல் நான் இதை பற்றி சொல்லலை அப்படின்னு ரோஹித் சொல்ல, இல்லை ப்ரோ நீங்கள் சொல்லி தான் உங்கள் கோவத்தை தீர்த்துக்கணும், வேறு வழியே இல்லை, அந்த பூஜாவை அவள் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு அப்படின்னு வெற்றி சொல்ல, ரோஹித் சிரிச்சுக்கிட்டே, ஏன் ப்ரோ அதுக்குள்ளே அவளை அனுப்பிச்சி விட்டீங்க, அவளை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நானே அவளை கொன்று போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ விடுங்க அப்படின்னு சக்தி சொல்ல, துர்கா ஒரு பக்கம் ரோஹித்தை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான்க்கா இவர் என்ன சொன்னாலும் கேட்காம இங்கே வந்து உட்கார்றேன், வெளியே போய் காத்தோட்டமாக உட்கார்றேன், இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மீனாட்சியம்மா, சரி நான் ஒத்தனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் எடுக்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு ரோஹித் சொல்லிட்டு இருக்க, சரி நான் ஒத்தனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வாங்கி ஒத்தனை கொடுத்துட்ருக்காங்க. சரிம்மா, அந்த சங்கிலிக்கும் அந்த புஷ்பாவுக்கும் மட்டும் ரோஹித் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரியவே கூடாது, இவரை பத்திரமா பார்த்துக்கோங்க, ரோஹித் ப்ரோ நீங்கள் வெளியிலே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சக்தி 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் துர்கா வந்து ரோஹித் முன்னாடி மெதுவாக அப்படியே நொண்டிக்கிட்டே வெளியே போகிறாங்க. பின்னாடியே ரோஹித்தும் அப்படியே போய் பார்க்குறாங்க. அப்போ துர்கா சாமி கும்பிட்டுருக்காங்க. ரோஹித் பக்கத்தில் போய் நின்று, என்னாச்சு துர்கா ஏன் நொன்று அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை ரோஹித், கொக்கோ விளையாடும் போது கீழே ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, கொக்கோ விளையாடும் போது 3 விஷயம் ஞாபகம் இருக்கணும். ஒன்று வந்து கண்ணு நம்ம எதிரியை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இன்னொன்று நம்ம எதிரி எப்போ வருவான்னு சொல்லிட்டு அதை எதிர்பார்த்துட்டே இருக்கணும், 3வது காலோட வேகம் குறையவே கூடாது, இந்த 3 இருந்தால் போதும், கொக்கோ ஈஸியாக விளையாண்டுலாம் அப்படின்னு ரோஹித் சொல்லிட்டு இருக்க, நீங்கள் என்ன கொக்கோ பிளேயரா இல்லை சாம்பியனா அப்படின்னு துர்கா கேட்க, இல்லை நான் ஒரு அத்லெட், என்னோட ஹைட்டை பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு ரோஹித் சொல்ல, நீங்கள் அத்லெட்டா, போகிற போக்க பார்த்தா உங்களையே எனக்கு கொக்கோ ட்ரெயின் பண்ண சொல்லலாம் போல இருக்கே அப்படின்னு துர்கா சொல்ல, எப்படி நான் இந்த கை காலை வச்சுட்டு உனக்கு ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு ரோஹித் சொல்ல, நீங்கள் ஓடியெல்லாம் சொல்லித்தர வேண்டாம், சும்மா இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாலே போதும் அப்படின்னு துர்கா சொல்ல, சரி உன் வாட்சில் டைமர் எடு அப்படின்னு சொல்ல, துர்காவும் அதே மாதிரி மொபைல் எடுத்து கொடுக்குறாங்க. சரி ஒரு 5 கல்ல வெய் அப்படிங்க. துர்கா அதே மாதிரி வச்சுட்டு சுற்றி ஓடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஹித்க்கு கால் வலிக்கவும் ஓடி போய் துர்கா பிடிச்சி, இன்றைக்கி ட்ரைனிங் போதும், இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், உங்களுக்கு சரியானதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா ரோஹித்தை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உங்களை போய் தள்ளிவிட எப்படி தான் அந்த பூஜாவுக்கு மனசு வந்துச்சோ அப்படின்னு துர்கா ரோஹித் கிட்ட சொல்ல, திரும்பவும் அதை பற்றி பேச வேணாம் துர்கா, அதை நினச்சாலே ரொம்ப கோவமாக வருது அப்படின்னு ரோஹித் சொல்ல, சரி நான் அதை பற்றி பேசலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க துர்கா. அப்போ கரெக்டாக சங்கிலி வராங்க. ரோஹித் சங்கிலி வர மாதிரி தெரியுது, நீங்கள் உள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ரோஹித்தோ சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. சங்கிலி லைட்டாக அப்படியே ரோஹித்தை பார்த்துறாங்க போல இருக்கு. உள்ளே வந்து துர்கா கிட்ட, உள்ளே போனது ரோஹித் தானே, அங்கே இந்த ரோஹித்தை கொண்டுட்டான்னு சொல்லி பூஜாவை ஜெயிலில் வச்சுருக்காங்க, நீங்கள் என்னடானா வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்கீங்களா, இருங்க இப்போவே எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. புஷ்பாவும் சரி வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சங்கிலி உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் துர்கா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அதனால சங்கிலி வெளியவே நின்றுட்டு புஷ்பாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.
புஷ்பா வந்ததுமே அந்த ரோஹித் உள்ளதாக்கா இருக்கான், ஆனால் இவன் செத்துட்டான்னு சொல்லி பூஜா மேடமை ஜெயிலில் வச்சுருக்காங்க அப்படின்னு புஷ்பா கிட்ட சொல்லியிருக்க எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.